கூடங்குளம் விஜயாவதி ஊராட்சியில் உள்ள 15 குளங்களை பொதுப்பணித்துறை குளங்கள் பட்டியலில் இணைக்க கோரி ராதாபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்கும் போராட்டம் நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் விஜயாவதி கூடங்குளம் ஊராட்சி பகுதியில் 15 குளங்கள் பேச்சிப்பாறை பெருஞ்சாணி அணைகள் மூலம் ராதாபுரம் கால்வாய் வழியாக பாசனம் பெறக்கூடியதாகும். ராதாபுரம் கால்வாய் வழியாக மகேந்திரபுரம் குளத்திற்கு மட்டும் தண்ணீர் வருகிறது. வறட்சி பகுதியாக இருக்கக்கூடிய விஜயாவதி கூடங்குளம் பகுதியில் உள்ள 15 குளங்களுக்கு நீர்ப்பாசனம் பெறவில்லை. கூடங்குளம் விஜயாவதி பகுதியானது குடிநீர் வசதி கூட சரியாக கிடையாது. பொதுமக்கள் காசு கொடுத்து குடிநீர் வாங்கி வருகின்றனர். ஊராட்சிகளில் உள்ள 15 குளங்கள் கால்வாயில் இருந்தும் பாசனம் பெறவில்லை. இதுகுறித்து அதிகாரிகளிடம் கேட்டபொழுது பொதுப்பணித்துறை பட்டியலில் இந்த குளங்கள் இல்லை என்று கூறியதால் தமிழக முதல்வர் கவனத்திற்கும் மனுக்கள் அனுப்பியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் கூடங்குளம் விஜயாவதி பகுதியில் உள்ள 15 குளங்களை பொதுப்பணித்துறை குளங்கள் பட்டியலில் இணைக்க கோரி ராதாபுரம் வட்டார விவசாயிகள் நலசங்கம் சார்பில் தலைவர் சுந்தரம் தலைமையில் ராதாபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்கும் போராட்டம் நடைபெற்றது. நிகழ்வில் சங்க நிர்வாகிகள் பேராசிரியர் பழனி, வள்ளியூர் மாறன், ரவி, ஜெயக்குமார், தனசேகரன் மற்றும் விஜயாபதி ஊராட்சி மன்ற தலைவர் சகாயராஜ், லெரின், சித்திரைபாண்டி, எட்வின், தில்லைபாண்டி, விவசாயிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் வட்டம் விஜயாபதி கூடங்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 15 குளங்கள் நம்ம ராதாபுரம் கால்வாயில் வரக்கூடிய நீர், அதாவது பேச்சிப்பாறை பெருஞ்சாணி அணையிலிருந்து வரக்கூடிய தண்ணீரானது ராதாபுரம் கால்வாய்க்கு வந்துட்டு இருக்கு. இல்லை கடைமடை குளமாக இருக்கக்கூடிய மகேந்திரபுரம் குளத்துக்கு மட்டும் தண்ணி வந்துட்டு இருக்கு. ஏன்னா கால்வாய் ராதாபுரம் கால்வாய். ஆனால் மகேந்திரபுரத்துக்கு இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய வறட்சி பகுதி, அது சொல்லப்போனாக்கி குடிநீரே இல்லாத ஒரு பகுதி விஜயாபதி கிராமம், விஜயாபதி பஞ்சாயத்து, கூடங்குளம் பஞ்சாயத்து. இங்கே தண்ணியே கிடையாது. இன்ன வரைக்கும் வண்டி தண்ணியை வச்சு தான் மக்கள் குடிச்சிட்டு இருக்காங்க. விலைக்கு தான் காசு கூட தண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில் அங்கே விவசாயங்கிறது பொய்த்து போன ஒன்றா மாறிட்டு இந்த வறட்சியில் விவசாயமே கிடையாது. அந்த அந்த பகுதிக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்குறதுக்கான நீர்நிலைகள் எதுவுமே கிடையாது. இருக்கக்கூடியது அந்த குளங்கள் மட்டும்தான். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 15 குளங்கள் இருக்குது. இந்த 15 குளங்களும் 15 குளங்களுக்கும் நீர் வடிகால் இருக்குது. அதாவது ராதாபுரம் கால்வாய் தண்ணி அந்த கடமடை குளங்களாக இருக்கக்கூடிய இந்த விஜயாபதி குளங்களுக்கு பார்க்கக்கூடிய தண்ணிக்கான வடிகால் இருக்குது. அந்த கால்வாய்கள் இருந்தும் இன்றைக்கி அங்கே தண்ணி வர மாட்டேங்குது. இப்போ கேட்டதுக்கு சொன்னாக்கி அந்த குளங்கள் பொதுப்பணித்துறை பட்டியலில் இல்லை, அது யூனியன் குளமாக இருக்குது. ஆனால் பொதுப்பணித்துறை பட்டியலில் வந்த பிறகு நாங்கள் தண்ணி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதை நாங்கள் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போயிட்டோம். ஆனால் இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை எதுவும் எடுத்ததில்லை. இப்போ நம்ம ராதாபுரம் வட்டார விவசாய சங்கத்தின் சார்பாக மனு கொடுக்க போராட்டம் இன்றைக்கி நடத்தியிருக்கோம். எங்களுக்கு போர்க்கால அடிப்படையில் இந்த ராதாபுரம் கால்வாய் நீர் அந்த கடைமடை குளங்களாக இருக்கக்கூடிய விஜயாபதி கூடங்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய குளங்கள் தண்ணி வரணும். அந்த தண்ணி கொண்டு வரதுக்கு உடனே என்ன பண்ணாக்கி இந்த குளங்களை பொதுப்பணித்துறை பட்டியலில் சேர்த்துட்டு நடப்பாண்டில் அத்தனை குளங்களும் குளங்களை பெருக்குவதற்கான வழிவகை செய்ய வேண்டும் அரசு. அதற்கான மனு கொடுக்க போராட்டம் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு. வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்கும்.